கோணமா டெட் பாடி என்னன்னு தெரியல. பாடி தான் ப்ரோ. கை வெட்டாங்க. தெரியல அங்க பாரு. ப்ரோ பாடி தான் ப்ரோ. பாடி தான் ப்ரோ. செத்துட்டாங்க ப்ரோ. பொறுமையா இரு. நம்மளா மாட்டிப்போம். பொறுமையா என்ன சொல்லி பாத்துட்டு வரலாம் இரு. நானும் மணி ப்ரோவும் அந்த இடத்துக்கு போயிருந்தப்ப ரொம்பவே மறக்க முடியாத அமானுஷ்யமான நிகழ்வுகள் எங்களுக்கு நடந்தது. இருந்தாலும் நான் திரும்பவும் அந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சேன். அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் கர்மாரி கோயாரே கோயாரே கிட்டத்தட்ட வந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். திரும்ப போயிடலாமான்லாம் நினச்சேன். ஓகே, வழி எந்த சைடுன்னு தெரியல. ரூட் போக போக போயிட்டே இருக்கு. இன்னும் இந்த சைடு ஒரு வழி போதா? வயசு வந்துட்டேன் வயசு. இங்கே தான் வயசு. கேமராவில் தெரியல அளவுக்கு கூட என் கண்ணுக்கு தெரியல. ஓகே கேஸ், முதல்ல நான் நாய் கேஸ் நாய் நானே மனத்து. ஹாய் எல்லா கேஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஹாரர் வீடியோ. ஸோ கைஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரீசெண்டாக நம்ம சரத்தண்ணனும் அண்ட் ராகுல் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடியோ பண்ணியிருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் சரத்தண்ணரை கேட்டிருந்தேன், ஆனால் அந்த இடத்துக்கு போகலான்ட்டு இருக்கேன், உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, ஓகே போடா, பார்த்து சேஃபாக போ, தனியாக போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான், முடிஞ்ச வரைக்கும் பசங்க யாருன்னா இருந்தாங்கன்னா கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, தனியாக போகிறது ரிஸ்க்குன்னு தெரியும், இருந்தாலும் வேறு வழி கிடையாது, கூட பசங்க யாரும் இல்லாத காரணத்தால் நான் தனியாக தான் வந்திருக்கேன். ஸோ இந்த எத்தனுடைய ஸ்டோரியை முதல்ல சொல்லிடுறேன். இந்த எத்தனுடைய ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி தெரியுதான்னு தெரியல, இந்த ரயில்வே டேக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு நின்று வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணியிருக்காங்க. அந்த சூசைட் பண்ணி ரொம்பவே கொடூரமான முறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, பொண்ணுடைய பாடி கூட கிடைக்காத நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கான். அந்த பொண்ணுடைய ஒரே ஒரு கை மட்டும்தான் கிடைச்சதா சொல்கிறாங்க. அதுலேருந்து இந்த சைடில் எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்குமா. அதாவது யூஸ்வலாக இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இந்த வழியை. அப்புறம் ரொம்பவே யூஸ் பண்ணாமல் போயிருக்காங்க இந்த ரூட்டை. மதியான டைமில் இந்த கரெக்டாக 1 மணி கரெக்டாக அந்த குகைக்கு நேராக தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். அதான் அந்த மதியானம் 1 மணி டைம்லாம் சொல்லுவாங்க, வெய்ய நேரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்தமாரி டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகல் டைம்லேயே இந்த இடத்துல அந்த மாதிரியான ஆத்மாக்களை பார்த்ததா சொல்கிறாங்க. அந்த வயசானவங்க இந்த சுள்ளிலாம் பொறுக்கிட்டு போவாங்க, வருவாங்க, மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, அந்தமாரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் போக சொல்ல மதியான டைம்லேயே அந்த பொண்ணுடைய ஆவியை நாங்கள் பார்த்துருக்கோம், எங்களை கூப்பிடுவோம், அது நீ எங்கே போகிற அந்தமாரிலாம் சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அண்ட் அப்படியே இந்த வீடியோ எடுத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் ஒரு கோவிலுக்கு கொண்டு போயிருந்தேன். தனியாக போகிறோமே, ஓகே கொஞ்சம் தைரியத்தோடு இருக்கணுன்ட்டு கோயிலுக்கு போய்ட்டு சாமியை கும்பிட்டு வந்தேன். அப்போ அந்த கோயிலேருந்து வெளியே வர சொல்ல சூளம்லாம் இருக்கும்ல, அந்த சூளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சப்பழம் இருந்தது. இந்த சூளத்தில் குத்தி வச்சுருந்தாங்க. ஓகே தனியாக போகிறோமே, கொஞ்சம் பயமாக இருக்குன்ற ஒரு காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா இது சேஃப்டிக்கு கூட வச்சுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் முக்கியமாக யாரோ ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்குது. முதல்ல இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஹேண்ட் சவுண்ட் கேட்குது. இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம், சுத்தமாக லைட்டே இல்லாமல் தான் நான் மூவ் பண்ண போகிறேன். இன்ட்ரோ மட்டும் பார்த்தீங்கன்னா
ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் அதுவும் இல்லாமல் வெறும் நைட்ரேஷன் மட்டும் வச்சு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இடத்த வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்கும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த வெறும் ஹேண்ட் நைட்ரேஷன் மட்டும் வச்சு எந்த ஒரு லைட்டும் இல்லாமல் மூவ் பண்ணால் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். அண்டு பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் கைஸ். முடிஞ்ச வரைக்கும் யாரு? ஹலோ, வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ ஓகே, வளவலன்னு பேச தேவையில்ல, நம்ம சீக்கிரமாக வீடியோக்குள்ள போய்டுவோம். எல்லோரும் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, லெட்ஸ் அப்பப்போ கொஞ்சம் லைட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் போய்டும். உங்களுக்கு இந்த குகை தெரியும்னு நினைக்கிறேன். இது இருக்கா, இந்த குகைக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போக போகிறோம். மஞ்சா கலரில் ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு. மாடுன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் வழி இருக்குல்ல, டிக்கா ஏதாச்சும் ரூட் இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. நான் வந்தது இந்த சைடில். ஹலோ, யாரு? யாராச்சும் இருக்கீங்களா? அக்கா, நீங்க தான் இந்த இடத்துல அந்த சூசைட் பண்ணி இறந்து போனீங்களா? அக்கா, நான் உங்கள் தம்பியை நினச்சிங்க என்ன ப்ளீஸ். அக்கா, நான் சுத்தமாக லைட் இல்லாமல் நின்றுட்டுருக்கேன். என் பக்கத்தில் கூட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. மேலே யாரோ போகிறாங்க, யாரோ போனாங்க. அதான் நான் இப்போ உள்ளே வர போகிறேன். எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்குது. ஓகே, அக்கா, என்கிட்ட இந்த எலுமிச்சை பழம் இருக்குது. உங்களால் எதுவும் பண்ண முடியாது அக்கா. நான் உங்களை கோவப்படுத்துறதுக்காக சொல்லலை. இந்த சாமி எலுமிச்சை பையன் இருக்கிற வரைக்கும் உங்களால் என்ன எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சூசைட் பண்ணி இறந்துருக்கீங்க, கண்டிப்பாக ஆசைகள்னு இருக்கும். அக்கா, நான் உள்ளே வரேன், தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணாதீங்க. இந்த எலுமிச்சை பையன் இருக்கு என்கிட்ட. சாமி தரிசனத்துலேருந்து நான் எடுத்துட்டு வந்து இருக்கா கேமரா ஏதாச்சும் தெரியுதான்னு தெரியல. ஏன்னா என் பக்கத்தில் சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக இருக்குது. பக்கத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நான் டார்ச் யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அக்கா, ஹலோ, நான் உள்ளே வரலாமா? அக்கா, யாரு? ஹலோ அக்கா, அக்கா, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதீங்க. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஹலோ, இருக்கு. நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இப்பதான் நான் உள்ளே போறேன். இது என்ட்ரன்ஸ் தான் கைஸ். இன்னும் நான் உள்ள கம்ப்ளீட்டா போய் கூட முடியல. அதுக்குள்ள இப்படி சுத்தமா புரியல என்ன நடக்குது இங்க. இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா நான் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது.
நான் கரெக்டாக டைம் என்ன ஆகுது உங்களுக்கு காட்டுங்க. Hey Google, what is time now? The time is 12:13 a.m. கரெக்டாக ஷார்ப்பாக 12:15 ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி டைமிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே பேய்கள்லாம் பேச முடியல, தடுமாறுறேன். யூஸ்வலாகவே பேயெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த ஊரை சுத்தம் வந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இது வரைக்கும் நான் நம்பினதில்லை, இத்தனை பேர் சேர்த்து நான் இது வரைக்கும் நம்பினதில்லை. ஏன்னா நான் ரொம்ப பிக் நைட்டில் தான் போய்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட்லாம் பண்ணுவோம். இப்போ தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மட்டும் தான் ஷூட் பண்ணுறேன். அண்டு கரெக்டாக ஷார்ப்பாக 12 மணி ஆகுது. எனக்கு எவ்வளோ பயமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். சுத்தமாக என் பக்கத்தில் கூட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஓகே, என்னால் முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 100-150 வீடியோஸ் கிட்ட பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. நான் எப்படியும் அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துடுவேன், எனக்கு தெரியும். அதனால தான் சேஃப்டிக்கு இந்த எலுமிச்சை பழம்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு மன தைரியத்தோடையும் ஒரு மன நம்பிக்கையோடும் அடுத்தடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறேன். இது எல்லோரும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ அக்கா, இவ்வளோ நேரம் நீங்கள் தான் அங்கே இருந்தீங்களா? யாருமே இல்லை கைஸ். அக்கா, உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் இருந்தால் என்கிட்ட சொல்லலாம். கைஸ், இதுக்குள்ளே போக சொல்லி ஒரு நெகட்டிவ் வைப் வருது எனக்கு. நான் சும்மா சொல்லலை, சத்தியமாக நெகட்டிவ் வைப் வருது. ஹலோ, நம்ம லைட் ஆஃப் பண்ணலாம், என்ன நடக்க முடியாது, சத்தியமாக முடியாது லைட் ஆஃப் பண்ணிட்டு. அக்கா, யாரு? அக்கா, நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். சத்தியமா என் பக்கத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்காக மூவ் பண்றேன். கண்ணு மூடி செவுல வச்சிருக்கா பக்கத்தில். ஓகே அக்கா, வார்த்தைக்கு அக்கான்னு கூப்பிடுறேன். ப்ளீஸ் தம்பியை மட்டும் எதுவும் பண்ணுறாதீங்க. ஓகே, நான் கேஷுவலாக பேசுகிறேன். நீங்கள் வந்து ஒரு சின்ன வயசில் இறந்தீங்களா என்னன்ட்டு எனக்கு தெரியல. இந்த சைடில் போகிற வரவங்களெல்லாம் பயன்படுத்ததா எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதை நிறைவேற்றி வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வேணால் நான் ட்ரை பண்ணுறேன். அதை நீங்கள் உங்கள் மூலியமாக சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் தம்பி ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக தம்பிக்கிட்ட சொல்லலாம். எந்த ஒரு மறைவும் இல்லாமல் வெளிப்பாட்டோடு என்கிட்ட சொல்லலாம். நான் யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன். வழி இருக்கா? இது வந்துட்டு யாரு? அக்கா, அதை பாருங்க ப்ளீஸ். என் பக்கத்தில் யாராச்சும் இருந்தீங்கன்னா அதை பாருங்க, தம்பியா நினைச்சிக்கிங்க என்ன. ஐ லவ் யூக்கா. தம்பியா தான் சொல்றேன். யாரு?
ஹலோ நில்லுங்க. ஹலோ ப்ளீஸ். மேலே இருக்காங்க. யாரு? ப்ளீஸ் மேலே தான் இருக்காங்க. பார்த்துங்க, கிளியராக பார்த்து. யார் இது மேலே? ஹலோ அக்கா, யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, எனக்கு சுத்தமாக தெரியல. ப்ளீஸ், நாய் கொலிக்குது. ப்ளீஸ் வந்துச்சு நினைக்கிறேன். ப்ளீஸ் ரொம்ப 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 பதட்டமாக இருக்கு. நான் ஓகே, ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். எரிஞ்ச பழம் இருக்கு. பயமா தாங்க. நாய் கோழி தான் பேய் கோழி தானே தெரியல. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. தண்டு பழம் ஆடுது. அக்கா நீங்கள் தான் ஆடுறீங்களா? எலுமிச்ச பழம். அம்மா தாயே கருமதியாத்தா, செல்லாத்தா, முனியாத்தா, கருப்பப்பா. நடுவில் போகலாமா? இல்லை வேணாம், இப்படியே போவோம். எலுமிச்ச பழம் இருக்குது கையில். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதான்னு தெரியல எனக்கு. எலுமிச்ச பழம் என்கிட்ட இருக்குது. இப்போ டைம் என்ன ஆகுதுன்றதை நான் காட்டுறேன். ஏன்னா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஹே கூகுள், வாட் இஸ் டைம் நவ்? The time is 12:21 a.m. The time is 12:21 a.m. கரெக்டாக 12:20 ஆகுது. இன்னும் கரெக்டாக 5 நிமிஷம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தாக்கு பிடிச்சி 5 நிமிஷம். யாரு யார் என் பக்கத்தில் வருது? ஹலோ, நான் பயப்படலாம் இல்லை, தைரியமாக தான் இருக்கேன். ஹலோ, நீங்கள் யாராக இருந்தாலும் என் நேரில் வாங்களேன், முன்னாடி வந்து பேசுங்க, நான் பார்த்துக்கிறேன். சும்மா பயமுறுத்துறா பயந்துருன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஹலோ கைஸ், சுத்தமாக எனக்கு பயம் இருக்குது. பட் இருந்தாலும் நான் வெளிப்படுத்தாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். யாரு என் பக்கத்தில் யாரோ வரீங்க? யாரு? ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க. யாரு? யாரு இது? என்கிட்ட அந்த பணம் இருக்கு. ஹலோ, என்ன பயன்படுத்துங்களா? என்கிட்ட அந்த கருமாரியம்மா கோயில இருந்து நான் சூளத்துல இருந்து எடுத்துட்டு வந்த பழம் இருக்கு என்கிட்ட. உங்களால என்னை ஒன்றும் பண்ண முடியாது. மிஸ் அங்காளம்மா கோயிலா? ஓகே, அங்காளம்மா கோயில் இருந்துட்டு இருக்கேன். அங்காளம்மா, ஓம் நமச்சிவாய. நாய் வரையும் கோச்சிட்டு. அக்கா, நான் திரும்பவும் வரேன். தயவு செஞ்சு எதுவும் பண்ணுறாதீங்க, ஓகேங்களா? நான் உங்களை துன்புறுத்துறதுக்காக சத்தியமாக அந்த துன்புறுத்துன்ற ஒரு மைண்ட் செட்டோட நான் இந்த இடத்துக்கு வரல. இந்த பாருங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு சின்ன தம்பி நான், என்னால் முடியல. அக்கா ப்ளீஸ்க்கா, பின்னாடி முன்னாடி சுற்றி சுற்றி அடிக்காதீங்க. நான் இப்போ வரேன். உங்களால் முடிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள். என்னை துரத்தணும்னு நினைக்காதீங்க, நானே போயிடுவேன். துரத்த வேண்டிய அவசியமே கிடையாது, நானே போயிடுறேன். ப்ளீஸ் எதுவும் பண்ணுறாதீங்க. இல்லை இல்லை, எதனா பூச்சி போட்டா இருக்கும். அக்கா அக்கா
இந்த சரி கட்டத்தில் உச்ச கட்டத்தில் இருக்கேன். வேணா நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே வந்துட்டேன். இந்த சைடு உங்களுக்கு தெரியுதா? நீட்டாக எதுவும் கிடையாது. இந்த நாய் தாய் வழி வேறு எதுவும் கொலிச்சுன்னு கட்டுங்க. ஓகே என்னால் முடிஞ்ச வரைக்கும் அங்கே தான் நான் பார்த்தேன். அந்த இடத்து வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். சாரி கேஸ், நான் லைட்டே இல்லாமல் மூவ் பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்துருந்தேன். பட் இருந்தாலும் லைட் இல்லாமலாம் இதில் மூவ் பண்ண முடியாது கைஸ். எனக்கு பயமாக இருக்குது. எந்த மூலையிலேருந்து எவன் வருவான்ட்டு. வந்துட்டீங்களா கைஸ்? எல்லா காயும் கொலையுது, என்ன பண்ண கைஸ்? எல்லா நாயும் கொலையுதுன்னா காரணம் இல்லாமல் கொலைக்காது. யாராச்சும் இருக்கீங்களா என் பக்கத்தில்? ஹலோ அக்கா, யாராச்சும் இருக்கீங்களா என் பக்கத்தில்? ஹலோ, என்கிட்ட எலுமிச்சை பழம் இருக்குது. தயவு செஞ்சு என்னை பயம்படுத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப சின்ன பையன். நீங்கள் ஏதாச்சும் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் என் மூலியம் என்கிட்டயே சொல்லலாம். எந்த ஒரு பயப்பட மாட்டீங்க. நீங்கள் யூஸ்வலாக எங்களை தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஓகே, ஒரு சிலருக்கு பயம் இருக்கும், பட் உங்களுக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்கள் பயந்துக்கிட்டு என்கிட்ட சொல்லாமல் இருக்கணும்னு நினைக்க தேவையில்ல. ஏன்னா நாங்களும் உங்களை மாதிரி தான். நாங்கள் இறந்துட்டாலும் நீங்கள் இருக்க இடத்துக்கு தான் நாங்களும் வரப்போகிறோம். அதனால தான் சொல்கிறேன். பதட்டத்துக்கு உச்ச கட்டத்தில் இருக்கு. எனக்கு லைட்டு இல்லை, லைட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நான் யூஸ்வலாக இந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்குது. இது வரைக்கும் ஏன்னா நம்ம அபண்டன்ட் பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பண்ணியிருப்போம். யாரு ஹலோ அல்லா உக்பர் ஒரு மாதிரி யாரு Please.